இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் டைரக்டர் செல்வராகவன், அவர் அடுத்து ஒரு படம் பண்ண போறார்ன்றத அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஹீரோவா இந்த படத்துல நடிக்க போறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரொமான்டிக் படமா இருக்க போதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் மனதில். இந்த படத்துல ஹீரோவா ஜிவி பிரகாஷ் மட்டும் இல்லாம, புரொடியூசராவும் ஜிவி பிரகாஷ் இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்து நியூ நியூ ப்ராஜெக்ட்ஸா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்டர் மணிகண்டன். அடுத்தவரு தியாகராஜா, குமாரராஜா கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறார்ன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படம் பயங்கர பிரம்மாண்டமான ஒரு படமா பண்ணணுன்ற பிளான்லயும் இருக்காங்களாம். புஷ்பா இப்போ வரைக்கும் 1067 கோடி கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மைத்ரேயி மூவி மேக்கர்ஸே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேம் சேஞ்சர். இந்த படத்தோட ரன் டைம் 2 ஹவர்ஸ் 43 மினிட்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் ஷங்கரோடைய படங்கள்லயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப கம்மியான டியூரேஷன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. துல்கர் சல்மான் அடுத்த ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஹீரோயினா பூஜா ஆக்தேவ லாக் பண்ணியிருக்காங்க. சியான் 63 இந்த படத்துடைய டைரக்டர் மனோனா அஸ்வின். அண்ட் இந்த திரைப்படம் மாவீரன் படத்துடைய புரொடக்ஷன் கம்பெனி தான் பண்ண போறாங்கன்னு அப்டேட் நம்ம குடுத்திருந்தோம். அவருடைய பேர் அருண் விஸ்வா. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மாவீரன் படத்துல பண்ணவர் தான். பரத் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அண்ட் கண்டிப்பா மனோனா அஸ்வினுடைய எல்லா படங்களிலுமே யோகி பாபு இருப்பாரு. இந்த படத்துலயும் யோகி பாபு இருக்காரு. அண்ட் இந்த படத்துல சியான் விக்ரமுடைய சம்பளம் ரூ. 50,00,00,000. அண்ட் சாய் அபியங்கர் அவர் தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸா பண்ணிட்டு இருக்காரு. மிக முக்கியமா அவர் அடுத்து பண்றது பென்ஸ் அண்ட் சூர்யா 45 கூலிலயும் அடிஷனல் புரோகிராமரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் படத்திலயும் அவர் தான் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்கே 25 சுதா கொங்காருடைய டைரக்ஷன்ல இன்னிலேருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்குது பின்னி மில்ல. சிவகார்த்திகேயன் அண்ட் ஜெயம் ரவி இவங்களுடைய போர்ஷன்ஸ் தான் ஷூட் பண்ண போறாங்க. அண்ட் ஸ்ரீலைலாவும் இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. வீர தீர சூரன் இந்த திரைப்படம் அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு சியான் 63 மனோன் அஸ்வினோட டைரக்ஷன்ல ரெடியாக போகுதுன்னு சொன்னால அந்த ப்ராஜெக்ட்டை அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கூலி இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ ஜெய்ப்பூர்ல பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ஷூட்டிங்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி, அமீர் கான் அண்ட் கன்னடா ஆக்டர் உபேந்திரா இவங்க 3 பேரும் இருக்காங்க. இந்த படத்துல பயங்கரமான ஒரு கார் சேசிங் சீக்வென்ஸ் எடுத்திருக்காங்களாம். இதுவரைக்கும் தமிழ் சினிமால பார்க்காத ஒரு இம்பேக்ட்ட இந்த ஒரு சீக்வென்ஸ் தரும்ன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விலங்கு படத்தோடைய டைரக்டர் பிரசாந்த் அவர்களுடைய டைரக்ஷன்ல அடுத்து சூரி ஹீரோவா நடிக்க போறாருன்ற அப்டேட்ட நம்ம குடுத்திருந்தோம். இந்த படத்தோட ஹீரோயினா ஐஸ்வர்யா லட்சுமி தான் நடிக்க போறாங்கன்ற அப்டேட்டும் குடுத்திருந்தோம். இப்போ கூடுதலான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டைட்டில் மாமன் அப்படின்ற மாரி லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லி இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர ஜிவி பிரகாஷ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்றத சாங் ஒரு பயங்கரமான ஒரு சாங் 1001ல அப்படி ஒரு சாங் அஜித் சாருக்காக பண்ணியிருக்காராம். அப்படி ஒரு சாங்க்கு அஜித் சார் டான்ஸ் ஆடுனா எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு வைப்ரன்ட்டான ஒரு சீன் குட் பேட் அக்லில இருக்குன்ற அப்டேட்ட குடுத்துருக்காரு. கண்டிப்பா இந்த ஒரு போர்ஷன் தியேட்டர்ல பயங்கர செலிப்ரேஷனாவும், பிளாஸ்ட்டாவும் இருக்க போகுதுன்றதுல டவுட்டே இல்ல.